மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மருத்தூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் மகா மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதற்காக வீர சோழன் ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு மேள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வந்தடைந்தது. கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தின் எதிரே மகா மாரியம்மன் எழுந்தருள செய்து சக்தி கரகம் தீக்குண்டத்தில் இறங்கியதை தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் அலகு காவடி, மயில் காவடி உள்ளிட்ட காவடிகளுடன் பக்தர்கள் தீ மிதித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு வைகாசி விசாகம் மற்றும் கோடை பள்ளி விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் கூட்டம் காரணமாக மலைக்கோவில் உண்டியல்கள், உபகோவில் உண்டியல்கள் 21 நாட்களில் நிரம்பியது. இதையடுத்து கடந்த வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. 2 நாள் எண்ணிக்கை முடிவில் ரொக்கம் வரவு ரூபாய் 4,35,55,571 ரூபாய் கிடைத்துள்ளது. உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தால் ஆன வேல், தாலி, மோதிரம், செயின், தங்க காசு போன்றவற்றையும், வெள்ளியால் ஆன காவடி, வளையம், வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். தங்கம் 954 கிராமும், வெள்ளி 9,331 கிராமும் கிடைத்தது. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு பணத்தாள்கள் 838 கிடைத்தன. இவை தவிர பித்தளை வேல், ரிஸ்ட் வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். உண்டியல் எண்ணிக்கையில் தன்னார்வலர்கள், பழனி ஆண்டவர் கல்லூரி அலுவலர்கள், திருக்கோவில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, துணை ஆணையர் வெங்கடேஷ் என பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்குட்பட்ட பெருமாள் கோவில்களில் 27 கருட சேவை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூரில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் கருட சேவை புறப்பாடு நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் 27 பெருமாள்கள் கருட சேவை புறப்பாடு அதிவிமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரை கோவில்களில் இருந்து திவ்ய தேச பெருமாள்களுடன் கருட வாகனத்தில் புறப்பட்டு ஸ்ரீ நீலமேக பெருமாள், ஸ்ரீ நரசிம்ம பெருமாள், ஸ்ரீ மணிக்குண்ண பெருமாள், ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ யாதவ கண்ணன், ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள், ஸ்ரீ கோதண்டராமர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உள்ளிட்ட 27 பெருமாள் கோவில்களில் இருந்து கருட வாகனத்தில் சுவாமி புறப்பட்டு தஞ்சை நகரின் முக்கிய ராஜ வீதிகளான கிழக்கு வீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி ஆகிய தேரோடும் வீதிகளில் வலம் வந்து சேவை அருள் பாலித்தனர். இந்த கருட சேவையில் பஜனை பாடல்களை பாடியும் ஆடியும் பக்தர்கள் சென்றனர். இந்த பெருமாள் கருட சேவையில் உள்ளூர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பக்தர்கள் சுவாமியை வணங்கி தரிசனம் செய்தனர். திருப்பதிக்கு அடுத்தபடியாக 27 பெருமாள் கருட சேவை வேறெங்கும் காண கிடைக்காத காட்சியாகும். தஞ்சையில் இங்கு மட்டுமே குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே நாகம்பட்டி கிராமத்தில் உள்ள மகாலட்சுமி, மாமுடிசாமி, சென்னப்பன், மாலம்மாள் மற்றும் கருப்பசாமி உள்ளிட்ட தெய்வங்களின் கோவில்கள் உள்ளது. இந்த கோவில்களின் திருவிழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. இதனை ஒட்டி பக்தர்கள் கையில் காப்பு கட்டி விரதம் இருந்தனர். கோவில்களில் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு ஆற்றுக்கு சென்று கரகம் பாலித்து சேர்வை ஆட்டத்துடன் சுவாமிகளை ஊர்வலமாக கோவிலுக்கு அழைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. குழந்தை வரம், தொழில் வரம், விவசாயம் செழிக்க விரதமிருந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட பக்தர்கள் கோவில் முன்பாக அமர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து கோவில் பூசாரி ஆணியடித்த காலணி அணிந்து ஆசி வழங்கினார். அதன் பின்னர் கோவில் முன்பாக வரிசையாக அமர்ந்திருந்த பக்தர்களின் தலையில் ஒவ்வொரு தேங்காயாக உடைத்தார். நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் கோவிலுக்கு சென்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். இந்த வினோத வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.